My dear students, this is class 11 maths exercise 3.8 ல question number 3 ல subdivision 9 பார்க்க போறோம். question என்னன்னா solve the following. Okay, so இதை solve பண்ண சொல்றாங்க. அதாவது தீட்டா தான் வேரியபிள், இங்க தீட்டாவை சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் இது எதுவும் பண்ணல, இவங்க ரெண்டு பேருக்கும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா tan a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டியை நான் இங்கே ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது tan a நான் ஒன்றும் பண்ணல, அதாவது tan தீட்டாவை நான் ஒன்றும் பண்ணல. ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக ஐடென்டிட்டி யூஸ் பண்ணேன்னா tan theta plus tan pi by 3 by 1 minus tan theta into tan pi by 3. ஓகேவா? இதாச்சு. இப்போ இங்கே வாங்க, tan theta plus tan 2 pi by 3 by 1 minus tan theta tan 2 pi by 3 மல்டிப்ளிகேஷனில் ஈக்குவல் டு ரூட் 3. ஓகேவா? இப்போது tan pi by 3க்கு என்னவோ வேல்யூ எழுதிடுவோம். ஆனால் இங்கே 2 pi by 3 வந்திருக்கு. இது என்ன பண்ணுறது பாருங்கள். tan 2 pi by 3 is equal to tan pi minus pi by 3ன்னு எழுதலாம்ல. பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இதே ஆன்சர் வந்துடும். அப்போது இது வந்து செகண்ட் கோடன்ட் கரெக்டாக. அப்போ செகண்ட் கோடன்ட்டில் இது என்னன்னு எழுதுவோம், tan minus pi by 3 அல்லது minus tan pi by 3. ஓகே, சரி, மைனஸ் tan pi by 3க்கு வேல்யூ என்ன, மைனஸ் ரூட் 3. ஸோ இப்போது tan 2 pi by 3க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், மைனஸ் ரூட் 3 யூஸ் பண்ண போகிறோம். திரும்பவும் சமுக்குவாங்க. இப்போ tan தீட்டா நான் ஒன்றும் பண்ணலப்பா, அது அப்படியே ப்ளஸ் tan தீட்டா ப்ளஸ் tan pi by 3க்கு பதிலாக ரூட் 3 1 மைனஸ் tan தீட்டா அப்படியே tan pi by 3க்கு பதிலாக ரூட் 3, அது முன்னாடி எடுத்துக்கிறேன், ரூட் 3 tan தீட்டா ப்ளஸ் இங்கேயும் tan தீட்டா அப்படியே tan 2 pi by 3க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள், மைனஸ் ரூட் 3. அப்போ மைனஸ் ரூட் 3 கீழே இங்கே இதுக்கு பதிலாக என்ன வரும், மைனஸ் ரூட் 3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ரூட் 3 tan தீட்டா, அதாவது tan 2 pi by 3க்கு பதிலாக மைனஸ் ரூட் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூட் 3. அப்போ ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு tan தீட்டா, அதான் இங்கே எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு ரூட் 3. புரியுதுங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ இவங்களோட ப்ராடக்ட் தான் எல்சிஎம். அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, இது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மாடல் இருக்குது. அப்போது இந்த tan தீட்டா அப்படியே, இது ஒன்றும் பண்ணல, ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது மேலே இங்கே என்ன இருக்குது பாருங்கள், tan தீட்டா ப்ளஸ் ரூட் 3 கரெக்டாக இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டால், அதாவது 1 ப்ளஸ் ரூட் 3 tan தீட்டா. நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, நானும் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இதை இதால் மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக. அதாவது tan தீட்டா மைனஸ் ரூட் 3 1 மைனஸ் ரூட் 3 tan தீட்டா இதால் மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு ரூட் 3. மறக்காமல் ரைட் ஹேண்ட் சைடில் ரூட் 3 இருப்பார், அதை போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, tan தீட்டா. ஏன்னா இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே டினாமினேட்டர் எழுதிக்கலாமா, 1 ஸ்கொயர் 1 தானே, ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 3 வந்துடும். அடுத்து ஒரு tan ஸ்கொயர் தீட்டா, டினாமினேட்டரை எழுதிட்டோம். இப்போது இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு tan தீட்டாவால் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணலாம். tan தீட்டா இன்ட்டு 1 tan தீட்டா தான், tan தீட்டா இன்ட்டு ரூட் 3 tan தீட்டா. அப்போ ப்ளஸ் ரூட் 3 tan ஸ்கொயர் தீட்டா. அதுக்கப்புறமா ரூட் 3 இன்ட்டு 1 ரூட் 3, ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 tan தீட்டா ப்ளஸ் 3 tan தீட்டா. புரியுதுங்களா? இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ப்ராக்கெட்டு பாரு, tan தீட்டா இன்ட்டு 1 tan தீட்டா, tan தீட்டா இன்ட்டு மைனஸ் ரூட் 3 tan தீட்டா. அப்போது மைனஸ் வந்துடும் ரூட் 3 tan ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? இப்போ மைனஸ் ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 மைனஸ் ரூட் 3, மைனஸ் ரூட் 3 இன்ட்டு மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 3. அடுத்து ஒரு tan தீட்டா பாருங்கள்.
ஓகே, ஈக்குவல் டு ரூட் த்ரீ. இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ப்ளஸ் ரூட் த்ரீ டேன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே மைனஸ் ரூட் த்ரீ டேன் ஸ்கொயர் தீட்டா கட் பண்ணிடலாமா? அப்புறம் ஒரு ப்ளஸ் ரூட் த்ரீ, இங்கே ஒரு மைனஸ் ரூட் த்ரீ கட் பண்ணிக்கலாமா? அது போக பாருங்கள், இங்கே ஒரு 1 டேன் தீட்டா, இங்கே ஒரு 3 டேன் தீட்டா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 டேன் தீட்டா, அப்புறம் இங்கே ஒரு 3 டேன் தீட்டா. மொத்தமாக பாருங்கள், 3 + 1 4, 4 + 3 7, 7 + 1 8 டேன் தீட்டா. இவ்வளோ மட்டும்தான் மீந்திருக்கு மேலே. ஸோ டேன் தீட்டா மேலே 8 டேன் தீட்டா, 8 டேன் தீட்டா பை 1 - 3 டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீ. ஓகேவா? இப்போ இது கடையில் சும்மா ஒரு 1 போடுங்க. இவங்க 2 பேருக்கு எல்சியம் எடுங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு எல்சியம் எடுத்தால் 2 பேரோட ப்ராடக்ட் தான். அப்போ 1 - 3 டேன் ஸ்கொயர் தீட்டா கீழே. அடுத்து டேன் தீட்டாவால் இந்த 1 - 3 டேன் ஸ்கொயர் தீட்டா பெருக்கும்போது டேன் தீட்டா இன்ட்டு 1 டேன் தீட்டா மைனஸ், இப்போ பாருங்கள் ஏற்கனவே -3 டேன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா -3 டேன் கியூப் தீட்டா. ஓகேவா? அடுத்து எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆசிட்டிஸ் எழுதணும். அப்போ 8 டேன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீ. புரியுதுங்களா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஒரு 1 டேன் தீட்டா, இங்கே ஒரு 8 டேன் தீட்டா, மொத்தமாக 9 டேன் தீட்டா -3 டேன் கியூப் தீட்டா பை 1 - 3 டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீ. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் ஒரு 3 மட்டும் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ அது போக இங்கே என்ன மீந்திருக்கும், 3 டேன் தீட்டா மைனஸ் டேன் கியூப் தீட்டா, ஏன்னா 3 வெளியே வந்துச்சு, டேன் கியூப் தீட்டா பை 1 - 3 டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இந்த ஐடென்டிட்டியோட மேட்ச் ஆகுது. என்னன்னா ஏக்கு பதிலாக இங்கே தீட்டா வந்திருக்கு, அவ்வளோ தான்ப்பா டிஃப்ரென்ஸ். பாருங்கள், 3 டேன் ஏ மைனஸ் டேன் கியூப் ஏ பை 1 - 3 டேன் ஸ்கொயர் ஏ. பாருங்கள், பர்ஃபெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகுது. அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன்னா டேன் 3 தீட்டா. ஸோ இந்த மொத்த ப்ராக்கெட்டுக்கும் சேர்த்து டேன் 3 தீட்டா, வெளியில் ஒரு 3 இருக்குது, ஈக்குவல் டு ரூட் த்ரீ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது டேன் தீட்டாவை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ரூட் 3/3 அப்படின்னு ஆகிடும். இப்போது ரூட் த்ரீன்றது என்ன, 3ன்றது என்ன, ரூட் 3 × ரூட் 3 தானே 3. அப்போ இது 1 டைம், இங்கே வந்து ரூட் 3 டைம். புரியுதுங்களா? அதாவது ரூட் 3/√3 × ரூட் 3, 3க்கு பதிலாக. அப்போ ஒரு ரூட் 3, இங்கே ஒரு ரூட் 3 கட் பண்ணிட்டோம்னா 1/√3 தானே ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ லாஸ்ட்டாக tan 3 தீட்டா ஈக்குவல் டு 1/√3 கிடைக்குது. டேனோட எந்த வேல்யூக்கு 1/√3 கிடைக்கும்? π/6, tan π/6 தான், அதாவது tan 30 டிகிரி தான் 1/√3. ஓகே, அப்போ tan 3 தீட்டா ஈக்குவல் டு tan π/6ன்னு எழுதிக்கலாம். இப்போது நாம் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், tan தீட்டா ஈக்குவல் டு tan ஆல்பா. என்னோட ஆல்பா யார்? π/6. அண்ட் ஆல்சோ π/6 பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல், இந்த இன்டர்வல்குள்ளே வருது. அப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம். தீட்டாவுக்கு பதிலாக 3 தீட்டா ஈக்குவல் டு n/, ப்ளஸ் ஆல்பாவுக்கு பதிலாக π/6, n பிலாங்ஸ் டு இன்டீஜர். அப்போ தீட்டா ஈக்குவல் டு n/, ப்ளஸ் π/6. இந்த 3 என்ன ஆகும்? ரெண்டுத்துக்கு அடியில் போகும். பாருங்கள், n/, கடியில் ஒரு 3, இப்போ இது கடியில் போய் மல்டிப்ளை ஆகிக்கோங்க. ஏற்கனவே 6 இருக்கு இல்லையா, அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஸோ ஃபைனலாக தீட்டா ஈக்குவல் டு n/3 ப்ளஸ் π/6, 3s are 18, n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.